இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பேங்கிள் ராப்பிங். அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா பேங்கிள்ஸ், சில்க் த்ரெட். இது நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். நார்மல் த்ரெட் இல்லை, இது சில்க் த்ரெட்டுன்னு கேட்டு வாங்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் ஃபெவிகால். இதில் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஃபேப்ரிக்கெல்லாம் ஒட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு கட்டர். இந்த 4 திங்ஸ் தான் நமக்கு தேவை. இந்த 4 திங்ஸ் இருந்தாலே போதும். அது இல்லாமல் நமக்கு வேண்டியது இந்த ஒரு கேலண்டர். இந்த கேலண்டரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கார்னரெல்லாம் ப்ரௌன் டேப் போட்டு சீல் பண்ணிவிடுங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது லாங் லாஸ்டிங்காக வரும். இதை வச்சு தான் நம்ம பேங்கிள் ராப்பிங்கே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்து நூலை உங்களோட ஃபிங்கரில் சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டான்ஸாவாக இந்த மாதிரி இப்போ நம்ம 2 கட் பேங்கிள்ஸ்க்கு பண்ண போகிறோம். ஸோ 2 கட் பேங்கிள்ஸ்க்கு நமக்கு 35 ஸ்டான்ஸாக தேவைப்படுது. ஸோ நமக்கு 35 ஸ்டான்ஸாக தேவைப்படுது. கரெக்டாக நான் எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கேலண்டரை மேலே போய் அந்த மேலே இருக்க அந்த ஃபிங்கரை இப்படி மேலே வச்சு அதுக்கப்புறம் கீழே எடுத்துகிட்டு வரணும். ஸோ நம்ம ஒரு நூலுக்கு மேலே ஒரு நூல் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த லைனாக வராது. ஒரு நூல் போட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் தான் இன்னொரு நூல் போடணும். ஸோ அதை நீங்கள் மேலே இருக்க அந்த ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணி இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி கண்டினியூஸாக நம்ம பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 35 ஸ்டாண்ட்ஸ் வரைக்கும் நான் சுற்றி வச்சுருக்கேன். ஃப்ளாட்டாக இருக்கும். ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கவே இருக்காது. ஓவர்லாப் ஆகியிருக்காது. இது நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் டச் பண்ணாலே தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம க்ளூ எடுத்துக்கிறோம். இந்த ஃபெவிகால் எடுத்து ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து கொஞ்சம் அந்த த்ரெட் மேலே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 5 செகண்ட்ஸ் ஆச்சு இது காயணும். இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காஞ்சது அப்புறமா இந்த கட்டரை எடுத்தோ ஏதாச்சும் இந்த அடியில் இது பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துடும். இதுக்கு அடியில் நம்ம ஒரு ஃபிங்கரை பிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹோல்ட் பண்ணி கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி கையை பிடிச்சி இங்கே ஃப்ளாட்டாக ஆக்க போகிறோம். ஃப்ளாட்டாக எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்கோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேங்கிளோட ராப்பிங் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு இப்போ நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு இந்த இடத்த நல்லா கிளியர் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த க்ளூ எங்கே போட்டிருக்கணும் அங்கே ஹோல்ட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது, ஓவர்லாப்பே இருக்காது. இந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதோட இன்னொரு கார்னர் இருக்குல்ல, இன்னொரு எண்டு, அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸஸ் வேரி ஆகி இருக்கும். அந்த த்ரெட்டெல்லாம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிக்கல்லாம் வராமல் இருக்கும். நீங்கள் இப்போது சில்க் த்ரெட் இது பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சிக்கல் வரும், நூல் சிக்கிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரே மாதிரி நீங்கள் சைஸ் இருந்துச்சுன்னா சிக்கல் வராது. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது. இதில் இன்னும் 2 ஒன்றுமே அந்த கம் எதுவுமே போடாமல் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 2 கட் பேங்கிள் எடுத்துகிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதே சேம் ஃபேப்ரிக் க்ளூவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்னரை பிடிச்சி ரைட் ஹேண்டில் இருக்க அந்த இது எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் பேங்கிள் எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்டில் இந்த சில்க் த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் பேங்கிள் பிடிச்சிக்கோங்க. இப்போது இங்கே நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போது இந்த
லெஃப்ட் ஹேண்டில் இதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்டை இப்படி ஸ்லோவாக எடுங்க. நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன் பாருங்கள். ரைட் ஹேண்டில் இங்கே நீங்கள் இப்படி ஒட்டுவீங்க. ஒட்டும் போது நீங்கள் இப்படி எடுக்கும் போது என்ன ஆகும்னா உங்கள் ஃபிங்கர்லேயே அந்த ஒரு நூலும் ஒட்டிட்டு வந்துடும் க்ளூவோட. ஸோ அப்படி எடுக்காமல் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபிங்கரில் இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு லெஃப்ட் ஃபிங்கரில் லெஃப்ட் ஹேண்டில் இருக்க இந்த கட்டை விரலை இப்படி பிடிச்சி ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் கட்டை விரலை எடுத்துருங்க. அப்புறமா லெஃப்ட் ஹேண்டில் ஸ்லோவாக இப்படி கீழ் நோக்கி இப்படி எடுக்கும் போது என்ன ஆகும்னா ஸ்டாண்ட்ஸாக நம்ம கையில் அந்த த்ரெட் வந்து நம்ம கையில் ஒட்டாது. ஸோ இது ஒரு ட்ரிக். ஏன்னா இது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய வாட்டி நம்ம கையிலே ஒட்டிட்டு வந்துடும். ஸோ அதனால் இவ்வளோ நேரம் நம்ம பண்ண ஒர்க்கே வந்து கெட்டு போயிடும். இப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் அதை வச்சு காய வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், திரும்பி எடுத்து இப்போது நான் எப்படி இந்த பேங்கில் ஹோல்ட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ரைட் ஃபிங்கரை அந்த த்ரெட் மேலே வச்சு அடிக்கடிக்கு இந்த மாதிரி கீழே இழுத்து விடணும். அப்போ தான் உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும். ரைட் ஃபிங்கரை உங்களுக்கு இந்த மேலே வச்சு கீழே இருக்க அந்த 2 ஃபிங்கரை வச்சு இழுக்கணும். பேங்கிள்ஸை நான் இப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 5 ஃபிங்கராலேயே ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இது இப்படி டேர்ன் பண்ணுவேன். டேர்ன் பண்ணிவிட்டு இப்போது இந்த லெஃப்ட்டில் இருக்க கட்டை விரலால் நம்ம இந்த பேங்கில் ஹோல்ட் பண்ணும்போது த்ரெட்டையும் சேர்த்து ஹோல்ட் பண்ணிடணும். அப்போயும் நான் இழுத்து விடுறேன் பாருங்கள் கீழே இருக்க அந்த த்ரெட்டை. இப்போது இந்த மாதிரி உள்ள அடியிலேருந்து கைவிட்டு நம்ம கீழே இழுக்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். பேங்கிள்ஸை ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போது எந்த இடத்துல முடித்தோமோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த த்ரெட்டை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஒரு கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு சுற்றுனதுக்கும் இப்போ நம்ம செகண்ட் சுற்ற போகிறதுக்கும் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் கரெக்டாக அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம எவ்வளோ டைட் பண்ணுறோமோ எவ்வளோ ஃப்ளாட்டாக நம்மளோட த்ரெட் போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஒர்க் ஃபினிஷும் பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு நூலும் ஓவர்லாப் ஆகாது. ஓவர்லாப் ஆகலைனாலே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் இது மேலேயே கூட ஸ்டோன்ஸ் ஒட்டி நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஸ்டோன்ஸ் ஒட்டி பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். எவ்வளோ டைட்டாக இருக்குது. நான் பேங்கில் எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த 2 ஃபிங்கர் தான். இந்த 2 ஃபிங்கரில் இதை ஃப்ளாட்டாகவே ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போது இந்த இடத்த பிடிங்க. லெஃப்ட்டில் இருக்க இந்த கட்டை விரலை நம்ம நெக்ஸ்ட்டு டர்ன் பண்ணுறதுக்காக இந்த இடத்த ஹோல்ட் பண்ணணும். பேங்கிலோட இந்த இடத்த ஹோல்ட் பண்ணோன்னா இப்படி நான் அடிக்கடிக்கு இழுத்து விட்டு அப்பப்போவே அந்த சிக்கல் எடுத்துருவேன். இப்போ இந்த அடியில் ஃபிங்கர் விட்டு இது கீழே எடுத்தாச்சு. இப்போ இப்படி திரும்பி ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள் பேங்கிள்ஸை. பேங்கிள் த்ரெட் நம்ம சொல்கிறத கேட்கணும். இது நீங்கள் வந்து ஒரே டைமில் பண்ணோன்னே வந்துடாது. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். எனக்கும் இது நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் தான் பேங்கிள் ராப்பிங் வந்துச்சு. பேங்கிள் ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே ராப்பிங் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அந்த ராப்பிங் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அது பண்ணாலும் அது பர்ஃபெக்டான ஃபினிஷாகவும் இருக்காது. ஸோ நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன்னா, நீங்கள் ஒரு சேல் பண்ணும் போது பர்ஃபெக்ட் ஃபினிஷில் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேலே ஆகும். ஓகேங்களா? ஒன்ஸ் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த த்ரெட் அவங்களுக்கு பிரிஞ்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட வர மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணி கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அகெயின் உங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க. இந்த கீழே இருக்க ஃபிங்கர் வச்சு கீழே ஹோல்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்கும் என்னோடய ராப்பிங். ஸோ இந்த கீழேருந்து த்ரெட்டை இழுக்கணும். ஓகேங்களா? பண்ணும் போதே பர்ஃபெக்டாக பண்ண கற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு சேல்ஸ் நல்லபடியாகும். இப்போது இதை நான் சுற்றி கரெக்டாக பாருங்கள். அந்த 35 ஸ்டாண்ட்ஸ் முடியும் போது எனக்கு கரெக்டாக இருக்குது. அந்த கார்னரில் வந்து நிறுத்தும். இப்போது எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ளூ அப்ளை பண்ணுறேன்.
க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை எண்டில் இருக்க த்ரெட்டை நான் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணி என்னோடய நெயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டை வரல நெயில், அதாலேயே நான் ப்ரெஸ் பண்ணி இப்படி ஃப்ளாட்டாக பண்ணி விடுறேன். ஸோ ஃபினிஷிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அது ஃப்ளாட்டாக வரும். இப்போது என்ன பண்ணுங்கள், இந்த த்ரெட்டை மேலே தூக்கிட்டு லைட்டாக தூக்கிட்டு இந்த கட்டரை வச்சு கட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ராப்பிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்றது என்னென்னா உள்ளேயும் சரி வெளியும் சரி ராப்பிங் பர்ஃபெக்டாக இருக்கணும். உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு டெக்னிக் சொல்லித்தரேன், அது ஈஸியாகவே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்குன்னு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள்.